அத்வைதம் என்பது உபனிஷதங்களில் வேதத்தினுடைய வேதாந்த பாகம்னு சொல்லக்கூடிய உபனிஷதங்களில் சொன்ன ஒரு தத்துவ கோட்பாடு. அந்த தத்துவ கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக ஆதிசங்கர பகவத்பாதால் அவதரித்தார். அவர் ஞான நிலையில் அந்த அத்வைதத்தை நிலைநிறுத்தினார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் நம்முடைய நாட்டில் சில அவசியங்கள் இருந்தது. எளிய மக்களுக்கு இந்த அத்வைதத்தை எப்படி நாம் சேர்க்க முடியும் என்றால் பக்தியின் மூலமாக சேர்க்கலாம். துவைதம், விசிஷ்டாத்வைதம், இதை அடுத்தடுத்த ரெண்டு பெரிய மகான்கள், ஒருத்தர் ராமானுஜாச்சாரியார், ஒருத்தர் மத்வாச்சாரியார், ரொம்ப அழகா கொண்டு வந்து நம்ம தேசத்துல அதை கொண்டு வந்தாங்க. இது மூன்றையும் பற்றிய ஒரு புரிதல் எங்களுக்காக அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னொரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். வேதம் என்று சொல்லவுடன் அது ஒரு புத்தகம் கிடையாது. வேதம் என்பது, வேதம் என்றால் என்ன என்றால், நம்மை உண்மையை நோக்கி எதெல்லாம் எடுத்துச் செல்கிறதோ, நமக்கு எது தெளிவை கொடுக்கிறதோ, நம்முடைய அறிவை எது செம்மைப்படுத்துகிறதோ, நம்முடைய ஞானத்தில் ஒருபடி நம்மை மேல் எது உயர்த்துகிறதோ அது வேதம். அது வேதத்தினுடைய சாரம்தான் நம்மை அப்படி செய்ய முடியும். வேதம் என்ற வார்த்தையை வித்து என்ற சொல்லில் இருந்து வருது. நம்முடைய ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கரர் உருவாக்கிய அந்த ஷண்மதங்கள், அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதை மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்க? ஷண்மதங்கள் அப்படின்றது சங்கரருடைய அந்த வருகைக்கு பின்னால் உண்டானது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு ஷண்மத ஸ்தாபகாச்சாரியர் என்றுதான் பெயர். அதாவது ஷண்மதங்களை அவர் ஸ்தாபித்தார், உருவாக்கவில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். உருவாக்குதல் என்றால் புதிதாக உருவாக்குதல். நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் யாருமே அவர்களுடைய பெருமையை நாம் எப்படி காண்பிக்க முடியும் என்றால், அவர்கள் எதையும் புதிதாக உருவாக்கவில்லை. அவர்கள் இருப்பதை நமக்கு இன்னும் தெளிவாகவும் எளிமையாகவும் கொடுத்தார், முறைப்படுத்தினார். இதே இது அறிவியலில் சொல்லும் போது, நம்ம மாடர்ன் சயின்ஸுக்கு போனோம், அங்கே நாம் ஏதாவது புதிதாக கண்டுபிடித்தாதான் நமக்கு மரியாதை. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தளவு புதிதாக கண்டுபிடிப்பதில் மரியாதை கிடையாது. ஆனால் புதிதாக கண்டுபிடிப்பது என்பது ஏதோ என் போக்குக்கு சொல்லுவது என்பது மாதிரி ஆகிவிடும். இன்னொன்று, ஆன்மீகம் என்று சொல்லிவிட்டாலே அது ஏதோ ஒரு உண்மை பொருளை நோக்கி செல்கிறது. உண்மை பொருள் என்பது என்றைக்கும் நிலையாக இருப்பதாக இருக்கும். அதை நான் எப்படி புதிதாக கண்டுபிடிக்க முடியும்? இன்று நான் ஒரு உண்மை பொருளை கண்டுபிடிப்பேன், இன்னும் 10 வருடங்களுக்கு இன்னொரு உண்மை பொருளை கண்டுபிடிப்பார் என்றால் அது அறிவியலுக்கு வேணால் பொருந்துமே தவிர ஆன்மீகத்துக்கு அது பொருந்தாது. அறிவியலில் தான் ஒவ்வொரு நேரமும் ஒளி நேராக பயணிக்கிறது என்று முதலில் சொன்னார், ஒளி பின்பு அலையாக பயணிக்கிறது, இல்லை துகள்களாக பயணிக்கிறது. இது அறிவியலுக்கு சாத்தியம், மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆன்மீகத்துக்கு இருக்கக்கூடியதை ஸ்தாபிப்பது என்பது. அப்ப ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய அந்த அவதார காலத்தில் நமக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. அவர் அத்வைதத்தை ஸ்தாபித்தார். அதையும் அவர் ஸ்தாபித்தார் என்றுதான் சொல்கிறோம், உருவாக்கவில்லை. ஏனென்றால் அத்வைதம் என்பது உபனிஷதங்களில் வேதத்தினுடைய வேதாந்த பாகம்னு சொல்லக்கூடிய உபனிஷதங்களில் சொன்ன ஒரு தத்துவ கோட்பாடு. அந்த தத்துவ கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக ஆதிசங்கர பகவத்பாதால் அவதரித்தார். அவர் ஞான நிலையில் அந்த அத்வைதத்தை நிலைநிறுத்தினார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில் நம்முடைய நாட்டில் சில அவசியங்கள் இருந்தது. அத்வைதத்தை நிலைநாட்டுவது என்பது ஞானத்தை நோக்கி பயணிப்பவர்கள், உபனிஷதங்களை கற்பவர்கள், பிரம்மசூத்திரங்களை கற்பவர்கள், இப்போ அவர்களுக்கு அது நம் முதலில் சொன்ன கேள்விதான். எளிய மக்களுக்கு இது எப்படி போய் சேரும்? அந்த கேள்வி ஒவ்வொரு முறையும், எளிய மக்களுக்கு இந்த அத்வைதத்தை எப்படி நாம் சேர்க்க முடியும் என்றால் பக்தியின் மூலமாக சேர்க்கலாம். அப்ப பக்தியின் மூலமாக எப்படி சேர்ப்பது என்றால், நாம் ஏற்கனவே திருக்கோயில்கள், நம்முடைய நாடு முழுவதும் எத்தனையோ திருக்கோயில்கள், எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார், எத்தனையோ அவதார புருஷர்கள் தோன்றியிருக்கிறார். ராமபிரான் பிறந்த இடம் தொடங்கி அவர் பூஜித்த ராமேஸ்வரம் வரை எத்தனையோ இடங்கள் ராமபிரானோடு தொடர்புடைய, அதே போல் கிருஷ்ணாவதாரத்தோடு தொடர்புடைய இடங்கள், அதுபோல் சிவபெருமான் தன்னை சுயம்புவாக வெளிப்படுத்தி கொண்ட இடங்கள், அம்பாளுக்கான இடங்கள், இப்படியெல்லாம் இந்த அங்கங்கே இந்த கோயில்கள் இருந்தது. இந்த கோயில்களை எல்லாம் தங்களுடைய ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் குழுக்களாக பிரிந்து விட்டார். சிவபெருமானை பூஜிப்பவர்கள் சைவம் என்று ஒரு குழுவாக, ஒரு தனி குழுவாக, ஒரு மதமாக பிரிந்து, வைஷ்ணவம் என்பது நாராயணனை, ஸ்ரீமன் நாராயணனை முழு முதற் கடவுளாக பூஜிப்பவர்கள் என்று அவர்கள் ஒரு
அம்பாளை முழுமுதற் கடவுளாக பூஜிப்பவர்கள் என்று இப்படியெல்லாம் பிரிந்திருந்த சமயத்தில் இவர்கள் இப்படி பிரிந்திருந்ததனால் வேற்று தத்துவங்களும் வேற்று சமயங்களும் நிறைய உண்டாக வேற்று சமயங்கள் என்று நாம் இங்கு சொன்னவுடன் ஏன் நாம் அவர்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று ஒரு அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்வி தேவையில்லை. ஏனென்றால் வேற்று சமயங்கள் என்று நாம் சொல்வது அவர்கள் மேல் உள்ள துவேஷத்தால் இல்லை. ஒரு விஷயத்தை சரியாக சுட்டிக்காட்டாமல் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்லுவோம். அந்த மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப அதிகமாகிவிட்டு அம்பாளுடைய உபாசனையில் சில தந்திர மார்க்கங்கள் உண்டு. அதை என்ன செய்து விட்டார்கள்? காபாலிகம், வாமாச்சாரம் போன்ற மார்க்கங்கள் எல்லாம் அதுவும் உண்மையை நோக்கிய மார்க்கங்கள் தான். ஆனால் அதை அவர்கள் தவறாக பயன்படுத்த அதே போல் சைவத்திலும் அப்படி. அதாவது பார்ப்பவர்கள் பயந்து ஐயோ வேணவே வேணாம் அப்படின்னு ஓடிடும் அளவுக்கு அவர்கள் செய்த இப்படியெல்லாம். அதற்கு பின்பு இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போய் ஒரு சிலர் என்ன செய்தார்கள்? ஒன்றுமே இல்லை என்று சூன்யவாதம் பௌத்தத்துக்கு அந்த பக்கம், இன்னொரு பக்கம் இருக்கு என்றும் சொல்ல முடியவில்லை, இல்லை என்றும் சொல்ல அஸ்தி நாஸ்தி என்று ஜெயின மதம். இப்படியாக நம்முடைய சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையான அந்த வைதிக தர்மம் இருக்குல்ல, வேத தர்மம், அந்த வேத தர்மத்திற்கு மாறான மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அதிகமானது. அது எந்த அளவிற்கு போனது என்றால் 72 அது போன்ற 72 மதங்கள் பிரிந்து கடந்தன. அதையெல்லாம் ஆதிசங்கர பகவத்பாதால் தன்னுடைய வாத திறமையாலும் ஞானத்தாலும் அதையெல்லாம் வென்றார். அதற்கு பின்பு நமக்குள்ளேயே இப்ப வெளியில இருக்கிறத கூட ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணிடலாம், குடும்பத்துக்குள்ள இருக்கிறது ரொம்ப முக்கியமா பண்ணணும்னா அதற்கு பின்பு அவர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகளை சரி செய்வதற்காகத்தான் இந்த ஷண்மதங்களை ஸ்தாபித்தார். ஷண்மதங்களை ஸ்தாபிக்கும் பொருட்டு அதை எப்படி ஸ்தாபித்தார் என்றால், அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று அந்த காலகட்டத்தில் அந்த ஆலயங்களுடைய பொலிவிழந்திருந்தால் அதை பொலிவுறச் செய்தார். சரியாக பூஜைகள் நடக்கவில்லை என்றால் அதை பூஜை முறைகளை வகுத்து கொடுத்தார். முக்கியமாக அம்பாளுடைய ஆலயங்களில் எல்லாம் தவறான இந்த மிஸ்இன்டர்பிரேஷன் என்று சொன்னோம் அல்லவா, தவறான முறையில் பூஜைகள் செய்து அம்பாளுடைய உக்ரம் அதிகமாக இருந்தது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் கோயில் கூட அப்படிதான் இருந்தது. அப்படியெல்லாம் இருந்த அந்த இடங்கள்லாம் ஸ்ரீசக்கர அகிலாண்டேஸ்வரி கோயில், கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரி கோயிலும் அப்படித்தான் இருந்தது. அங்கே அகிலாண்டேஸ்வரி கோயிலில் ஸ்ரீசக்கர தாடங்கம் ஸ்தாபி, காமாட்சி அம்பாள் கோயிலில் ஸ்ரீசக்கரத்தை புதுப்பித்தார். அங்கே துர்வாசர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரத்தை இப்படியெல்லாம் செய்து பின்பு தனக்கே ஒரு நோய் ஏற்பட்ட போது அந்த நோயை தீர்த்து கொள்வதற்காக திருச்செந்தூருக்கு போய் சுப்பிரமணிய புஜங்கம் பாடி, அப்படி அங்கே போவதற்கு முன்னாடி தம்பியை துதிப்பதற்கு முன்னாடி அண்ணனை துதிக்க வேண்டும் என்று கணபதியை துதித்து கணேச பஞ்சரத்னம் பாடியுள்ளார். கணேச பஞ்சரத்னம் பாடியதாக 2 இடங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று திருச்செந்தூர் போகும் வழியிலேயே ஒரு விநாயகர் கோயில் உண்டு, இன்னொன்று தொண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயில், வெயிலுகந்த விநாயகர் என்று அந்த இடம் என்று குறிப்பிடப்படு. இந்த 2இல் ஏதோ ஒன்றில் பகவத்பாதால் பாடியிருக்கிறார். அவர் பாடும்போது விநாயக பெருமான் காதை அசைத்து அசைத்து கேட்டார். அதனாலதான் அந்த முதாகராத்த மோதகம் என்று சொல்லும் போது ஒரு யானை காதை அசைப்பது போல். எனவே அந்த சந்தஸில் அமர்த்திருப்பார். சுப்பிரமணிய புஜங்கத்தை ஆதிசேஷன் அங்கே வழிபடுவதை பார்த்துவிட்டு சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார். அதற்கு பின்பு நவக்கிரகங்களும் சூரியனை தலைமையாக கொண்ட நவக்கிரகங்கள், ஏனென்றால் ஜோதிஷம் என்பது வேதத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. எனவே அந்த ஜோதிஷத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக சூரிய வழிபாடு, ஏன்னா நாம் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தினுடைய அந்த உபாசனா தெய்வமே சூரியன். எனவே அந்த சூரியனுடைய அந்த சௌர மத வழிபாடுகள் இது எல்லாவற்றையும் ஒரு வகையாக அவர் ஸ்தாபித்து கொடுத்தார். ஆனால் இதை நாம் இன்னொரு வகையில் பார்க்கலாம். ஒரே பிரம்மம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அந்த பிரம்மம் எப்படி இருக்கிறது என்றால் மங்களகரமானதாக இருக்கிறது, எங்கும் வியாபித்திருக்கிறது, ஆற்றல் பேராற்றல் உடையதாக இருக்கு. அதனுடைய ஆற்றலை நம்மால் அளவிடவே முடியாது, பேராற்றல் உடையதாக, என்றும் இளமையோடு இருக்கிறது. இளமை என்பதற்கு என்னன்னா தோற்றமும் முடிவும் இல்லை என்ற அர்த்தம். யாருக்கு தோற்றமும் முடிவும் இல்லையோ அவருக்கு முதுமை வராது, இளமையோடு இருக்கு. எல்லாவற்றுக்கும் தலைமை பண்போடு இருக்கிறது, மிகவும் பிரகாசமாக. நமக்கு ஒரு இடத்தில் சரியாக ஒன்று தெரியவில்லை, ஒரு இருள் இருக்கிறது என்றால் அந்த இருளை விளக்கக்கூடிய ஒளியாக இறைவன் வெளிப்படுகிறார். இந்த 6 குணங்களும் இறைவனுடைய குணங்கள். இந்த 6 குணங்களையும் நாம் பார்த்தால் மங்களகரமானது சிவன், எங்கும் நிறைந்தது விஷ்ணு, பேராற்றல் உடையது சக்தி,
தலைமை பண்புடையது கணபதி, இளமையானது குமரன் முருகன், ஒளி மிகுந்தது சூரியன். எனவே இது பிரம்மத்தினுடைய 6 வெளிப்பாடுகளைத்தான் நாம் இந்த ஷண்மதங்களாக வைத்திருக்கிறோமே தவிர இங்கும் பிரிவினைக்கெல்லாம் இடமே இல்லை. நீங்க இப்ப சொன்னதுல ஆதிசங்கரருடைய அரும்பெரும் பணிகள், அத ரொம்ப அருமையா என்ன செய்தார், எதற்காக செய்தாருங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அழகா சொன்னீங்க. ஆதிசங்கரர் மட்டுமல்ல, அடுத்ததாக துவைதம், விசிஷ்டாத்வைதம், இதை அடுத்தடுத்த 2 பெரிய மகான்கள், ஒருத்தர் ராமானுஜாச்சாரியார், ஒருத்தர் மத்வாச்சாரியார், ரொம்ப அழகா கொண்டு வந்து நம்ம தேசத்துல அதை கொண்டு வந்தாங்க. இது 3ஐயும் பற்றிய ஒரு புரிதல் எங்களுக்காக அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதலில் இந்த தத்துவங்கள் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம்ன்ற தத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் ஒரு விஷயத்தை அறிந்து, நமக்கு மூலமாக இருப்பது எது என்று கேட்டால் வேதம் என்று நாம் சொல்றோம். அதுதான், இந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கு. வேடிக்கையாக சொல்வதுண்டு, ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய புனித புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அப்பொழுது ஒரு சுவாமிஜி அவரிடம் கேட்டார். அவர்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய புனித நூலை சொன்னார்கள். இவர்கள் நீங்கள் உங்களுடைய புனித நூலை எங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று. அவர் உடனே சொன்னார், தயவுசெய்து என்னுடைய நூலகத்திற்கு வாருங்கள், வெல்கம் டு மை லைப்ரரி என்று. எனவே நமக்கு ஒரு புனித நூல் என்று நாம் சொல்ல முடியாது. இதற்கு காரணம் நாம் முன்பே பேசியதுதான். இது ஒரு தனி சமயமாக மதமாக இல்லாமல் வாழ்க்கை முறையாக தர்மமாக இருந்ததனால் அந்தந்த காலங்களுக்கும் இடங்களுக்கும் ஏற்றாற்போல் அந்த தர்மத்தை அவரவர்கள் கடைபிடித்து வந்தார். அதனால் இந்த புத்தகத்திற்குள் அடங்குகிறது என்று நாம் சொல்ல முடியாதது காரணம் அதுதான். ஆனால் அதில் அப்படி இருந்தாலும் கூட நமக்கு அடிப்படை என்று ஒன்று உண்டு என்று நாம் சொல்லலாம். அது வேதம். அந்த வேதத்தை நாம் அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய இந்த மரபு, இந்த ஆன்மீக மரபானது வேதத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டே வருகிறது. இந்த வேதத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த ஆன்மீக மரபை வேதத்தை 2ஆக பகுத்து பார்ப்பது என்று ஒரு விஷயம் உண்டு. இன்னொரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். வேதம் என்று சொல்லவுடன் அது ஒரு புத்தகம் கிடையாது. வேதம் என்றால் என்ன என்றால், நம்மை உண்மையை நோக்கி எதெல்லாம் எடுத்துச் செல்கிறதோ, நமக்கு எது தெளிவை கொடுக்கிறதோ, நம்முடைய அறிவை எது செம்மைப்படுத்துகிறதோ, நம்முடைய ஞானத்தில் ஒருபடி நம்மை மேல் எது உயர்த்துகிறதோ அது வேதம். அது வேதத்தினுடைய சாரம்தான் நம்மை அப்படி செய்ய முடியும். வேதம் என்ற வார்த்தையை வித் என்ற சொல்லில் இருந்து வருது. வித் என்றால் பேரறிவு, ஞானம் என்றார். இப்ப ஞானத்தை கொடுப்பதுதான் வேதம். நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்முடைய மரபு என்ன சொல்கிறது என்றால், வேதம் இறைவனுடைய பிரம்மத்தினுடைய மூச்சு காற்றாகவே விளங்குகிறது. எனவே அதை யாரும் ஒருவர் எழுதி அது ஒரு நூலாக வருவதோ, இல்லை ஒருவர் அதை ஆரம்பித்தார், ஒருவர் அதை நிறைவு செய்தார் என்றோ சொல்ல முடியாது. எனவே எழுதா கிளவி வேதத்திற்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. பின்பு இந்த ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்றெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் என்ன என்றால், அந்த அழிவற்ற அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை ரிஷிகளுக்கு, முனிவர்களுக்கு இறைவன் அவ்வப்போது அவர்களுடைய அந்த சிந்தையில் உதித்து மந்திரங்களாக வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்படி மந்திரங்களாக வெளிப்படுத்தும் போதுதான் அது வேத மந்திரங்களாக, என்னவென்றே சொல்ல முடியாத உணர்வு மாத்திரமாக ஞானமயமாக இருந்தது. முனிவர்கள் வழியாக வாக்கில் வந்தது, மந்திரமாக வந்தது. இப்பொழுது நான் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றால், முதலில் அது என்னுடைய உணர்வில் வர வேண்டும், பின்பு வாக்கில் வர வேண்டும். இப்ப ஞானம் ரிஷிகளுடைய உணர்வில் இருந்தது, அந்த ஞானம் பகவானுடைய மூச்சு காற்றாகவே இருந்தது. அதை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் அவர்கள் வார்த்தையில் அதை கொண்டு வந்தார். அப்படி வேத மந்திரங்கள் 3 நிலை வந்தது. ஒன்று செய்யுள் வடிவத்தில் வந்தது, இன்னொன்று உரைநடை வடிவத்தில், இன்னொன்று பாடல்கள் வடிவத்தில், இசையோடு கூடிய பாடல்கள் வடிவத்தில். இந்த செய்யுள் வடிவத்தில் வந்த அந்த வேத மந்திரங்களை ரிக் என்று சொல்கிறோம். உரைநடை வடிவத்தில் வந்த வேத மந்திரங்களை யஜுஸ் என்று சொல்கிறோம். பாடல்கள் வடிவாக, இசை வடிவாக வந்ததை சாமம் என்று சொல்கிறோம். அதர்வனம் என்று ஒன்று இருக்கிறது என்றால், இந்த வேதங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு அதர்வம் என்ற அந்த வார்த்தைக்கு, தர்வம் என்றால் நடுக்கம் என்ற, அதர்வம் என்றால் நடுக்கத்தை போக்குவது. எதற்காக நடுக்கம் என்றால்,
எது உண்மை என்று எனக்கு தெரியவில்லையே என்று ஒரு நடுக்கம் வரும்போது ஒவ்வொரு எஜுர்ல இருந்து ரிக்ல இருந்து சாமத்துல இருந்து அதன் சாராம்சத்தை எடுத்து வியாச மகரிஷிகள் 4வதாக நம்முடைய நடுக்கத்தை போக்குவதற்காக அதர்வ வேதம் என்று. ஆனா இயல்புல அதர்வண வேதம்னாலே ஒரு நடுக்கத்துக்கு வந்துடுறோம். புரிதல் அது அதான் இப்ப நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சில வார்த்தைகள் மாறுபாடா போயிடுச்சு. சில கேவலம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அது ஆன்மீக மரபுல ரொம்ப உயர்ந்த வார்த்தை. ஆனா இன்னைக்கு நம்ம அதை உபயோகப்படுத்துறது ரொம்ப வேற மாதிரி உபயோகம். அது மாதிரி அதர்வண வேதம்ன்றதை அதில் சில எதிரிகளை அழிப்பதற்கு அப்படின்ற மந்திரங்கள்லாம் சில இருக்கு. ஆனா அது அதர்வண வேதத்துல மட்டும் இல்லை, எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா இது ஏதோ அதர்வண வேதம் அப்படின்னாலே அது ஒரு அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா இருக்கு போற மாதிரி ஒரு பிளாக் மேஜிக்கோட போய் அது கம்பைன் ஆகுது. இந்த உரையாடல் மூலம் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். நாம சொல்லக்கூடிய இந்த பிளாக் மேஜிக்ன்ற விஷயத்துக்கும் அதர்வண வேதத்துக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. சரியான புரிதல். எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உபனிஷதங்களில் தலையாய உபனிஷதம்னு சொல்லக்கூடிய மாண்டூக்கியம் அதர்வண வேதம். ஆஹா.